தயவுசெய்து தள்ளிடாதீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஒரு சாதாரண பெண்மணி துணி கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு அந்த டெஸ்ட்ராய் அப்படிங்கிற ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே ஸ்பை கேமரா, அதாவது வேவு பார்க்குற கேமரா அங்கே இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஸ்பை கேமரா வந்து பெனில் இதே போல் பட்டனில் ப்ளூடூத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போது நம்ம மொபைலுக்கு சார்ஜர் போகிற அந்த சார்ஜரில் கூட கேமரா கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே அது வந்து சாதாரணமாக பார்த்தோன்னா அந்த கேமரா இருக்குது உண்மையிலே தெரியல. இதை பார்க்கும்போது ஒரு நார்மலான சார்ஜர் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் நினச்சது சரிதான், அந்த சென்ட்ரோ பாயிண்ட் தான் அந்த கேமரா. ஸோ அந்த மேலே இருக்கிற மூடியை கழட்டினா தான் அதுக்குள்ளே அந்த கேமரா இருக்குங்கிறதே நமக்கு தெரியுது. இந்த கேமரா சார்ஜரை நார்மலாக ஒரு ப்ளக்கில் விட்டோம்னா இது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சார்ஜர் மாதிரி தான் தெரியுமே தவிர அங்கே ஒரு கேமரா இருக்குங்கிறது சுத்தமாக தெரியல. இந்த ஸ்பை கேமரா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே அசந்து போயிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்பை கேமரா ஒரு வாட்டர் கேனில் இருக்கு. ஒரு சாதாரணமான வாட்டர் கேனில் ஒரு கேமரா ஃபிட் பண்ணுற அளவுக்கு ஒரு இடத்த வச்சு அதுக்குள்ளே ஒரு கேமராவை ஃபிட் பண்ணி அது மேலே ஒரு கவர் வச்சு கவர் ஒரு வாட்டர் கேன் தான் தெரியுமே தவிர அதுக்குள்ளே ஒரு கேமரா இருக்குங்கிறது சத்தியமாக தெரியல. ஸோ இந்த வீடியோ முழுக்க பெண்களை முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கினேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ், உங்களுடைய அக்கா, தங்கச்சி, உங்கள் நெருக்கமானவங்க, ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ இப்படியெல்லாம் இருக்குங்கிறது அவங்க தெரிஞ்சுப்பாங்க.